அனைவருக்கும் இறை வணக்கம். இந்த பகுதியில் நம் சொல் பேச்சு கேட்காத நபர்களை நாம் வசப்படுத்த ஒரு எளிய தாந்திரிக முறையை சொல்ல போகிறேன். இதற்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரச இலை, வேறு ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு அரச மர இலை எடுத்து சிகப்பு கலர் ஸ்கெட்சில் கட்டம் வரைந்து நான் குறிப்பிட்டுள்ள அச்சரங்களை ஒவ்வொன்றாக உள்ளே எழுதுங்க. பின்பு கட்டத்தின் இடதுபுறம் நீங்கள் யாரை வசப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ, யாரை சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதுங்க. வலதுபுறம் உங்களுடைய பேரை எழுதுங்க. பின்பு அந்த அரச இலையை சுருட்டி சிகப்பு கலர் நூல் கொண்டு கட்டி பின்பு அதை அரச மரத்தடியில் போய் புதைச்சிருங்க. இதை செய்வதற்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் செய்யுங்க. இதனால் என்ன நன்மை ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்க வைக்கலாம். உங்கள் சொல் பேச்சு கேட்காத கணவனையோ மனைவியோ நீங்கள் வசப்படுத்தலாம். உங்கள் சொல் பேச்சு கேட்காத அதிகாரிகளை உங்கள் வசப்படுத்தலாம். உங்கள் சொல் பேச்சு கேட்காத காதலன் காதலியை உங்கள் சொல் பேச்சு கேட்கும்படி செய்யலாம். இது எளிய முறை, அனைவரும் செய்து பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.